ஹலோ வியூவர்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் ஈரோடு மாநகரத்தில் 5 பெஸ்ட்டு ஹோட்டல்ஸு என்னென்னு பார்க்கலாம். இதில் யார் நம்பர் 1 யார் நம்பர் 2 அப்படிங்கிற டிபேட்டே இல்லை. எல்லாருக்குமே ஒரு தனித்தன்மை இருக்குது, எல்லாருக்குமே ஒரு யூனிக்னஸ் இருக்குது. அதுக்கு முன்னாடி இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா நோட்டிஃபிகேஷன் வரும். வெளியூர்லேருந்து வர டூரிஸ்ட்டுக்கும் உள்ளூரில் இருக்கிறவங்களுக்கும் இந்த வீடியோ ஒரு நல்ல கைடாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இதில் ஒவ்வொரு ஹோட்டல்ஸோட டீட்டெயில்ஸான ஃபோன் நம்பர்ஸ், ஏரியா எந்த ஏரியாவில் இருக்குது, இப்படி எல்லா டீட்டெயிலுமே நான் கொடுத்துருக்கேன். 5 பெஸ்ட்டு ஹோட்டல்ஸு ஈரோட்டில் நம்ம பார்க்க போகிறோம் இந்த வீடியோவில். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம முதல்ல பார்க்க போகிற ஹோட்டல் பேர் கோஹினூர் ஹோட்டல்ஸ். இந்த ஹோட்டலோட லொக்கேஷன் டீட்டெயில்ஸு இப்போ நீங்கள் டிஸ்பிளேயில் பார்க்கலாம். இங்கே 42 ஏசி ரூம்ஸ் அண்டு சூட்ஸ் இருக்குது. இங்கே என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் இருக்குதுன்னு இப்போ டிஸ்பிளேயில் பார்க்கலாம். ஃப்ரீ ஹை ஸ்பீடு வைஃபை த்ரூ அவுட் த ஹோட்டல், ரூம் சர்வீஸு, காம்ப்ளிமெண்ட்ரி பிரேக்ஃபாஸ்ட்டு, நியூஸ் பேப்பர், நான் ஸ்மோக்கிங் ரூம்ஸு, ரவுண்ட் த கிளாக் ஹாட் வாட்டர் கிடைக்கும், ஃப்ரீ பேஸ்மெண்ட் பார்க்கிங் இருக்குது, 24 மணி நேரமும் செக்இன் செக் அவுட் பண்ணலாம், மல்டி குசின் ரெஸ்டாரண்ட் இருக்குது, காஃபி ஷாப் இருக்குது, ட்ராவல் டெஸ்க் இருக்குது, எக்ஸ்சேஞ்ச் இருக்குது, கரன்சி எக்ஸ்சேஞ்ச் இருக்குது, பேங்கட் ஹால்ஸ் இருக்குது, அதாவது விருந்து அரங்கங்கள் இருக்குது, லாண்ட்ரி சர்வீஸ் இருக்குது. இதெல்லாம் இங்கே இருக்கிற ஃபெசிலிட்டிஸு. இதை நீங்கள் டிஸ்பிளேலேயே பார்க்கலாம். இங்கே ஹோட்டல் லாபியில் பார்த்தீங்கன்னா வேதாஸ் ரெஸ்டாரண்ட் இருக்குது. இங்கே வந்து தங்குறவங்களுக்கு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டு காம்ப்ளிமெண்ட்ரியாக தராங்க. அதுவும் இல்லாமல் வேதாஸ் மல்டி குசின் ரெஸ்டாரண்ட் ரொம்ப டிலைட்ஃபுல்லான சவுத் இண்டியன் ரேஞ்சு, நார்த் இண்டியன் ஃபுட்டு, தந்தூர் அண்டு சைனீஸ் டிஷ்ஷஸ் சர்வ் பண்ணுறாங்க. அதுவும் இல்லாமல் கேக்ஸ் அண்ட் ஸ்டோன்ஸ் பை சிக்னேச்சர் அப்படிங்கிற ஒரு பெரிய ஆல் டே டைனிங் காஃபி ஷாப் இருக்குது. இங்கே ஏராளமான காஃபி மற்றும் டீ மற்றும் மில்க் ஷேக் வகைரா கிடைக்கும். இங்கே இது ஒரு ஒன் ஆஃப் த பெஸ்ட்டு கேஃப்னு சொல்லலாம். இங்கே விருந்து அரங்கங்கள் இருக்குது. பிளாட்டினம் பேங்கட் ஹால், எமரால்டு பேங்கட் ஹால்னு 2 விருந்து அரங்கங்கள் இருக்குது. இங்கே விருந்துகள், பர்த்டே செலிப்ரேஷன், இந்த மாதிரி சில சிறப்பான நிகழ்ச்சிகள் எல்லாமே இங்கே புக் பண்ணி நிறைய பேர் நடத்திக்கிறாங்க. இங்கே 4 டைப் ஆஃப் ரூம்ஸு இருக்குது. ஸ்டாண்டர்ட் ரூம், ப்ரீமியம் ரூம், எக்ஸிக்யூட்டிவ் சூட்டு, லக்ஸுரி சூட்டுன்னு 4 வகையான ரூம்ஸ் இருக்குது. எல்லாமே நல்ல அழகான வடிவமைப்பு, ஆர்கிடெக்சர், கிரேட் சர்வீஸு இந்த ஹோட்டலில் உங்களுக்கு எதிர்பார்க்கலாம். இந்த ஹோட்டலில் உங்களுக்கு ரூம் புக் பண்ணணும், சூட் புக் பண்ணோன்னா இங்கே கொடுத்துருக்க மொபைல் நம்பர், ஃபோன் நம்பர், இமெயில் அட்ரஸுக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு அவங்க தேவையான வசதிகளை ஏற்படுத்தி கொடுப்பாங்க. உங்களோட இந்த ஹோட்டல் ஸ்டே ரொம்ப ப்ளசண்ட்டாக இருக்குன்னு நான் நம்புகிறேன். மொத்தத்தில் ஈரோடுக்கு வர வெளியூர் பயணிகளுக்கும் வெளியூர்லேருந்து வர ட்ராவலர்ஸுக்கு, டூரிஸ்ட்டு, இவங்க எல்லாருக்குமே கோஹினூர் ஹோட்டல்ஸ் ஸ்டே ஒரு சுகமான அனுபவத்தை ஏற்படுத்துன்னு நான் நம்புகிறேன். அடுத்ததை நம்ம பார்க்க போகிற ஹோட்டல் பேர் ஹோட்டல் அட்ரியம். இது ஈரோடு ரயில்வே ஸ்டேஷன் ஜங்ஷன்லேருந்து ஒரு 2 மினிட் வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான் இருக்கும், ஒரு 300 மீட்டர்ஸ் தான் இருக்கும். இந்த ஹோட்டலோட அட்ரஸை இப்போ நீங்கள் டிஸ்பிளேயில் பார்ப்பீங்க. ஹோட்டல் அட்ரியமில் 6 வகையான ரூம் இருக்குது. அது என்னன்றதை இப்போ ஸ்க்ரீனில் பார்க்கலாம். அதோட அப்ராக்சிமேட் ரேட்டு ஸ்க்ரீனில் நீங்கள் பார்ப்பீங்க. ஹோட்டல் அட்ரியமில் என்னென்ன ஃபெசிலிட்டி இருக்குதுன்னு இப்போ நீங்கள் டிஸ்பிளேயில் பார்ப்பீங்க. இங்கே எல்லா ரூம்லேயும் காம்ப்ளிமெண்ட்ரி வைஃபை இருக்குது, 24 ஹவர்ஸ் ஃபேக்ஸ், இமெயில், செக்ரட்டரியேட் சர்வீஸ் இருக்குது. ஆல் ரூம்லேயும் 32 இன்ச்சு எல்சிடி டெலிவிஷன் இருக்குது. இன் ரூம் மினி பார், எலக்ட்ரானிக் சேஃப் லாக்கர்ஸ் இருக்குது, டீ காஃபி மேக்கர், இப்படி பல ஃபெசிலிட்டிஸ் இருக்குது. இதெல்லாமே நீங்கள் டிஸ்பிளேயில் பார்ப்பீங்க. இங்கே பேங்கட் ஹால் இருக்குது. இது கல்யாணம், ரிசப்ஷன், இந்த மாதிரி எல்லா விதமான
நிகழ்ச்சிகள், நல்ல நிகழ்ச்சிகள், சுப நிகழ்ச்சிகள், விருந்துகளுக்கு இந்த பேங்கட் ஹால் வந்து ரொம்ப பொருத்தமாக இருக்கும். இங்கே ரெஸ்டாரண்ட் அண்டு பார் ரெண்டுமே இருக்குது. இதோட ஆர்கிடெக்சர் ரொம்ப பிரமாதமாக இருக்கும். ஹோட்டல் அட்ரியமில் நீங்கள் ரூம் புக் பண்ணணுமா, இங்கே டிஸ்பிளேயில் காமிக்கிற இந்த ஃபோன் நம்பர், செல் நம்பருக்கு நீங்கள் டயல் பண்ணலாம். இமெயில் அட்ரஸும் இருக்குது, வெப்சைட்டும் இருக்குது. நீங்கள் புக் பண்ணலாம் ரூமு. உங்களுக்கு பெஸ்ட்டு சர்வீஸ் இவங்க தருவாங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிற ஹோட்டல் பேர் ஹோட்டல் டர்மரிக்கு. இது ஈரோடு ஜங்ஷன்லேருந்து 9 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குது. ஈரோடு பஸ் ஸ்டாண்ட்லேருந்து 8 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குது. இந்த ஹோட்டலோட லொக்கேஷன் டீட்டெயில்ஸு இப்போ நீங்கள் டிஸ்பிளேயில் பார்க்கலாம். ஹோட்டல் டர்மரிக்கில் எத்தனை வகையான ரூம்ஸ் இருக்குது அப்படிங்கிறத டிஸ்பிளேயில் பார்க்கலாம். எக்ஸிக்யூட்டிவ் ரூம்ஸ் அண்ட் டீலக்ஸ் ரூம், எக்ஸிக்யூட்டிவ் சூட் ரூம் இருக்குது, ஃபேமிலி சூட் ரூம் இருக்குது, பிரசிடென்ஷியல் சூட் ரூம் இருக்குது. இது எல்லாமே வந்து லக்ஸரியஸ் அண்டு நல்ல ஒரு கொடுக்குற ரேட்டுக்கு தகுந்த மாதிரி அருமையான ஒரு பில்டிங் தான் இந்த ஹோட்டல் டர்மரிக்கு. இந்த ஹோட்டல் டர்மரிக்கில் என்னென்ன ஃபெசிலிட்டி, என்னடிஸ் வந்து ஆஃபர் பண்ணுறாங்க அப்படிங்கிறத இப்போ நீங்கள் டிஸ்பிளேலேயே பார்க்கலாம். நல்ல பிரமாதமான டைனிங் ஹால், எலிகண்ட் ரூம்ஸு, ஸ்விம்மிங் பூல் இருக்குது, ஃப்ரீ வைஃபை இருக்குது, ரூம் சர்வீஸ் வந்து எக்ஸலண்ட் ரூம் சர்வீஸு, மார்னிங் பிவரேஜஸ் இருக்குது. ஆக இந்த ஹோட்டலில் இருக்கிற ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் இந்த இப்போ நீங்கள் டிஸ்பிளேயில் பார்க்கலாம். ஹோட்டல் டர்மரிக்கில் உலகத்தரம் வாய்ந்த சிம்மர் அண்ட் சிசில் அப்படிங்கிற ஒரு இன்டர்நேஷ்னல் கியூசின் இருக்குது. இங்கே வந்து இந்தியன் மெனு, ஏஷியன் மெனு, யூரோப்பியன் மெனு எல்லாமே கிடைக்கும். இதை நீங்கள் மிஸ் பண்ணாமல் என்ஜாய் பண்ணலாம் கண்டிப்பாக. இங்கே சூப்பரான பேங்கட் ஹால் இருக்குது, மாடர்ன் ஜிம் இருக்குது, ஸ்ப்ளெண்டர் ஹால் இருக்குது. அது இல்லாமல் பெவரேஜஸுக்குன்னு தனி ஏரியா இருக்குது, ஸ்விம்மிங் பூல், பாரு, கிராண்டியரான ஒரு பால் ரூமு, செனட் ஹால் இருக்குது. இந்த மாதிரி எல்லா ஃபெசிலிட்டியும் மொத்தமாக வந்து நீங்கள் அனுபவிக்கக்கூடிய, என்ஜாய் பண்ணக்கூடிய ஒரு பிரமாதமான ஒரு ஹோட்டல் எக்ஸ்பீரியன்ஸு தான் ஹோட்டல் டர்மரிக்கு. அடுத்ததாக பார்க்க போகிறது ரத்னா ரெசிடென்சி. இது ஈரோடு ஜங்ஷன்லேருந்து ஒரு 12 மினிட்ஸு தான் இருக்கும் டிஸ்டன்ஸு. 12 மினிட்ஸ்னு சொல்லும்போது 3.3 கிலோமீட்டர்ஸ். அதே மாதிரி ஈரோடு பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ஒரு 9 மினிட் ட்ராவல், 650 மீட்டர்ஸ் தான் இருக்கும். இந்த ரத்னா ரெசிடென்சியோட லொக்கேஷன் டீட்டெயில்ஸு, அட்ரஸ்ஸு இந்த டிஸ்பிளேயில் நான் கொடுத்துருக்கேன். இந்த ஹோட்டலில் என்னென்ன வசதி இருக்குதுன்னு இப்போ நீங்கள் டிஸ்பிளேலே பார்க்கலாம். ஃபுல்லி ஏர் கண்டிஷனர், டெலிஃபோன், பாத், காஸ்மெட்டிக்ஸு, டாக்டர் ஆன் காலு, மல்டி கியூசின் ரெஸ்டாரண்ட்டு, கார் பார்க்கிங், சூப்பரான கார் பார்க்கிங் இருக்குது, செக்ரட்டரியல் சர்வீஸ் இருக்குது, அண்டு ரூம் சர்வீஸ் வந்து எக்ஸலண்ட் ரூம் சர்வீஸு, ஒயர்லெஸ் இன்டர்நெட்டு, 24 ஹவர்ஸ் செக் அவுட் இருக்குது, ட்ராவல் டெஸ்க் இருக்குது, ஹாட் அண்ட் கோல்டு வாட்டர் இருக்குது, சேம் டே லாண்ட்ரி இருக்குது, சிசிடிவி, மணி எக்ஸ்சேஞ்ச், எவ்ரிதிங் we have in this hotel ரத்னா ரெசிடென்சி. இந்த ஹோட்டலில் 3 வகையான சூப்பரான, சொகுசான, அழகான, அருமையான ரூம்ஸ் ஃபெசிலிட்டி இருக்குது. ஸ்டாண்டர்டு ஏசி ரூம்,
டீலக்ஸ் ஏசி ரூம், சூட் ஏசி ரூம், எவ்ரிதிங் இஸ் ஏசி ஒன்லி. அப்போ வந்து உங்களுக்கு நல்ல ஸ்டே என்ஜாய் பண்ணுறதுக்கு நல்ல என்ஜாய் ஸ்டே உங்களுக்கு கேரண்டீடு அப்படின்னு சொல்கிற அளவுக்கு இந்த ரூம்ஸோட ஆர்கிடெக்சர் அமைப்பு எல்லாமே சூப்பர். இங்கே வந்து விருந்து மண்டபங்கள் சூப்பராக இருக்குது. 3 டைப்ஸான விருந்து மண்டபங்கள், அதாவது பேங்கட் ஹால் இருக்குது, பினாக்கிள் ஹால், ரூபி ஹால், அமிதிஸ்ட் ஹால் அப்படின்னு 3 வகையான விருந்து மண்டபங்கள், பேங்கட் ஹால்ஸு இருக்குது. மொத்தத்தில் ரத்னா ரெசிடென்சியோட உங்கள் ஸ்டே வந்து ரொம்ப சுகமாக இருக்கும், அற்புதமாக இருக்கும், மெமரபுளாக இருக்கும். இங்கே கொடுத்துருக்க ஃபோன் நம்பர், இமெயில் அட்ரஸை யூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் இங்கே ரூம் புக் பண்ணலாம். உங்களுக்கு கிரேட் கஸ்டமர் சர்வீஸு, ஒரு லைஃப் டைம் ஒரு என்ஜாய்மெண்ட்டு கிடைக்கும். ஈரோடையும் நீங்கள் தேவையான அளவுக்கு எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். லாஸ்ட் அண்ட் ஃபைனல் வெஸ்ட்லேண்ட் ஹோட்டல். இது வந்து ஈரோடு ஜங்ஷன்லேருந்து ஒரு 2.2 கிலோமீட்டர்ஸ் தான் இருக்குது, ஒரு 6 மினிட் ட்ரைவு. இந்த ஹோட்டலுக்கு போக வேண்டிய அட்ரஸ் டீட்டெயில்ஸ், லொக்கேஷன் டீட்டெயில்ஸு இப்போ நீங்கள் டிஸ்பிளேயில் பார்க்கலாம். இந்த ஹோட்டலில் இருக்கிற ஃபெசிலிட்டிஸு என்னென்னன்றதை இப்போ நான் டிஸ்பிளேயில் கொடுத்துருக்கேன், பார்க்கலாம். 24 ஹவர்ஸ் ரூம் சர்வீஸு, ஃப்ரீ வைஃபை, எல்லா விதமான கிரெடிட் கார்டும் அக்செப்ட் பண்ணுவாங்க. டாக்டர் வந்து தேவைப்படும் போது கூட்டிங்கன்னா வருவாங்க. காம்ப்ளிமெண்ட்ரி பிரேக்ஃபாஸ்ட் உங்களுக்கு கிடைக்கும். பெரிய கார் பார்க்கிங், லாண்ட்ரி சர்வீஸில் ரொம்ப குயிக்கு, ட்ராவல் டெஸ்க்கு அசிஸ்டன்ஸு இருக்குது. அப்புறம் ஏர்போர்ட்டுக்கு போனோன்னா தேவையான அளவுக்கு உங்களுக்கு கேஷ் எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறதுக்கு, இல்லை ரயில்வே பிக்கப் ட்ராப்பு, டாக்ஸி ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே அவங்க பண்ணி தருவாங்க. ஸோ அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஹோட்டல் வெஸ்ட்லேண்டில் 4 டைப்ஸ் ஆஃப் ரூம்ஸ் இருக்குது. அந்த ரூம்ஸோட ஒரு அப்ராக்சிமேட் தாரிஃப் என்னன்னு நீங்கள் டிஸ்பிளேயில் பார்க்கலாம். 4 டைப்ஸ் ஆஃப் ரூமு என்ன டைப்ஸுன்றதையும் நீங்கள் டிஸ்பிளேயில் பார்க்கலாம். ஸோ இந்த வெஸ்ட்லேண்ட் ஹோட்டலில் ரூம் புக் பண்ணோன்னா இங்கே கொடுக்கப்பட்டிருக்க மொபைல் நம்பர், ஃபோன் நம்பர், இமெயிலை நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். வெப்சைட்டையும் நீங்கள் பார்க்கலாம். உங்களுக்கு இவங்க ஒரு நல்ல சர்வீஸும் ஒரு மெமரபிள் எக்ஸ்பீரியன்ஸும் இந்த ஹோட்டலில் கிடைக்கும்னு நான் நம்புகிறேன். ஈரோடு வரவங்களுக்கு இது ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஹோட்டல்னு சொல்லலாம். ஸோ இந்த வீடியோவில் ஈரோட்டில் இருக்கிற 5 பெஸ்ட்டு ஹோட்டல்ஸை பற்றி நம்ம பார்த்தோம். வெளியூர்லேருந்து, வெளி மாநிலத்திலேருந்து, பல்வேறு இடத்துலேருந்து வர டூரிஸ்ட்டுகளுக்கு இந்த வீடியோ ஏதாவது ஒரு வகையில் பிரயோஜனமாக இருந்தால் அது எனக்கு மகிழ்ச்சியே. மற்றபடி எந்தவித வியாபார நோக்கமோ எனக்கு இல்லை. இது எந்த விதமான ப்ரொமோஷன் பேசிஸில் பண்ண வீடியோவும் இல்லை. யாருக்காவது எந்த வகையிலையாவது நம்மளோட வாழ்க்கை உபயோகமாக இருக்கணுன்ற ஒரே நோக்கத்தில் தான் என்னோட எல்லா முயற்சியிலும் நான் செஞ்சிட்ருக்கேன். ஸோ என்னோடய வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணனா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா நோட்டிஃபிகேஷன் வரும். என்னோட அடுத்த வீடியோவில் வேறு ஒரு தலைப்போடு நான் உங்களை சந்திக்கிறேன். அன்டில் தென், பாய்.